வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன ப்ரோ, ஆல்ரெடி இப்போ தான் நானும் அஸ்வத்தும் பேசிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து ஃபோன்ஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி வேற லெவல். கீக்கி ரஞ்சித் வேற ஒரு வீடியோ போட்டுருப்பாரு பார்த்தீங்களா? ஆமா ஆமா. அடுத்து கண்டினியூஷன் வரும்னு சொல்லிருக்காரு. வந்து இப்போதைக்கு எனக்கு வேல்யூ ஃபார் மணியா தெரியுது. ஏன்னா ஆண்ட்ராய்ட்னா 2-3 வருஷம் கழிச்சு மாத்திர மாதிரி வருது. பட் ஆனா ஐபோன்னா 5 வருஷம் கூட யூஸ் பண்றாங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. அதாவது அவர் ஏஜ் பீப்புளுக்கு சொல்றாரு, நம்ம மக்களுக்கு ஐபோனே வந்து ஒரு வருஷத்துல பேட்டரி வந்து கிளியுது. இல்ல, இட் டசன்ட் அப்ளை ஃபார் ஆல். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபேக்ட். கரெக்ட். அவரோட ஏஜ் குரூப்னா இப்போ ஒரு 40 கிட்ட இருப்பாரு. 40 சொல்றாரு. அவர் ரெஃபரன்ஸா தான் சொல்றாரு. என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் இப்போ ஐபோன் 17 ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா அவங்க கேஷுவல் யூசர், அவங்க எதுவுமே பண்ண போறது, கேம் ஆட மாட்டாங்க, எதுவுமே ஆட மாட்டாங்க, சூடே ஆகாது போனு. ஸோ அவங்க சொன்னல, ஏன்னா 17ல வேப்பர் ஜாம்பர் கூலிங்கே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம பசங்க கேம் விளையாடுவாங்க. ஏர்லயே கிடையாது. ஏர்லாம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஊர்கா அப்படி தொட்டுக்கணும், அவ்வளவுதான். சரி. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, அதுல நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து அவர் சொன்னது வந்து அவரே கடைசியில் என்ன சொல்லியிருப்பாரு, வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பாரு, ஐபோன்ல கான்ஸ் இல்லைன்னா நான் சொல்லல, அதுலயும் இருக்கு, அதை எடுத்துன்னு வரேன். அந்த ஓஎஸ்ஏ தனியா இருக்கு, ஓஎஸ்க்கே அவர் சொன்னாரு அவரு. சோ அதனால நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. சரியா? யார் தான் யூஸ் பண்றாரு, ஜாலி தான் சமல்ல, அவரு யார் தான் யூஸ் பண்றாரு, எல்லாம் சந்தோஷம் தான். அது நல்லதா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, அது நல்லா இருந்தாலும் ஈசிம் மட்டும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அவரு அந்த போனை வந்து இந்த ஆப்பிள் வாட்சுக்காக மட்டும் தான் வச்சிருக்காரு. ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3 தான் இருக்கிறதுல கேவலமா ட்ராக்கிங் காட்டுது. அதையும் சொல்லி போட்டு பொழந்து எடுத்துருந்தாரு. கார்மின் தான் பெஸ்ட் அப்படின்ட்டாரு அவரு. அவரோட ட்ராக்கிங், ஏன்னா அவர்லாம் ஃபுல் மேரத்தான் ஓடுறாருல்ல ப்ரோ அவரு. கார்மின் மாதிரி ட்ராக்கிங்கே அது மாதிரி கொடுக்கவே இல்லை ஆப்பிள். ஆப்பிள் எல்லாமே தப்பா காட்டுது. என்னோட விவோ டூ மேக்ஸ் எல்லாம் தப்பா காட்டுது. அவ்வளோலாம் இருக்கவே கூடாது ஒரு ஹியூமனுக்கு, லூஸ் மாதிரி காட்டுது அப்படின்ட்டாரு அவரு. ஆப்பிள் வந்து எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ ஃபீல் ஆகும், இப்போ செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறவங்களுக்கு ஓகே, கரெக்ட், மோட்டிவேஷன் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதெல்லாம் கிரிட்டிக்கலான இது இல்ல, விவோ டி மேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வேற இடையில வந்து இந்த மாதிரி சில சமயங்கள் என்ன ஆகும்னா, நம்ம டீரெக்ஸே இருக்குல்ல, டீரெக்ஸ் வந்து கொஞ்சம் அடிச்சு துவச்சு யூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆயிடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், நம்ம ராகவன் எல்லாம் சம பண்ணா இருக்கும், பிரிட்ஜ் ஏறி படம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு, பிரிட்ஜ் ஏறி எங்கால் படல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்துட்டு ஐடில் ரெஸ்ட்ல இருக்க நீ ஒழுங்கா எந்திரிச்சு வேலை செய்ய செத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா நான் செத்தே போயிருப்பேன்டா, மனசாட்சி எல்லாமே இந்த மாதிரி ஜோக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும், பார்த்துருக்கேன். ஆனா நிஜமாவே ப்ரோ, கார்மின் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்காங்க. ஒரு டைம் வந்து கார்மின்க்கு இந்த பக்கம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஃபிட்பிட் அவங்களுக்கு இருக்கும். பட் ஃபிட்பிட்ல என்ன பிரச்சனைனா, எப்பயுமே வந்து இந்த வியர்ஓஎஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள கால விட்டதுல இருந்து பேட்டரி நொறுங்கி நாசமா போச்சு. ஆனா கார்மின் வந்து அவங்க ஓனா போயிட்டு இருக்கிறனால இன்ன வரைக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் தான் ப்ரோ, ஐயோ, டிக் வாட்ச்லாம் அல்டிமேட். அவனும் வந்து ஹுவாமின்னு வரும். அது வந்து டிக் வாட்ச் எல்லாருமே ஷாமியோட சப் பிராண்ட்னு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க வந்த புதுசுல. அமேஸ்ஃபிட் பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்டர். ஆமா, சோ அது ஹுவாமின்னு வரும். நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த டைம். வாட்சே சூப்பரா விட்டான். அவனும் வியர்ஓஎஸ் போய் முடிச்சிட்டான், தெரியல. அவன் ஆக்சுவலா வியர்ஓஎஸ் எல்லாரும் முடிச்சிட்டான். ஃபாசில் கம்பெனியே காலி பண்ணிட்டான். அதெல்லாம் அல்டிமேட். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா ஃபாசில்? இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வியர்ஓஎஸ் வந்து இப்போ இருக்கிற வியர்ஓஎஸ் பழைய வியர்ஓஎஸ் கேவலமா ஹெவி ஸ்கின்னுங்க. அது ஓஎஸ் செம ஹெவி. அப்பலாம் 1GB RAM தான் இருக்கும். முடிஞ்சு 1GB RAM இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு சாம்சங் வச்சு ஒரு சோனி வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வாட்ச் மேல கிரேஸ் கிடையாது. ஆனா சரி, ஸ்மார்ட் வாட்ச் தானே யூஸ் பண்ணுவோம்னு சார்ஜ் ஏறதுக்கு 2.5 மணி நேரம், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம். ஆமா, எதுக்குடா நான் அதை யூஸ் பண்ணணும்? ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு கான்செப்டே கிடையாது. நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணணும், எனக்கு புரியாத புதிராவே இருந்தது. ஆமா. ஆஃப்ரோஸ் அலி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, போக்கோ FI ஆன் 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் இன் போக்கோ ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் லெஜெண்டரி போக்கோ F1. ஐ யூஸ் தட் ஃபோன் ஆஸ் வெல். ஆனா ஹைலைட் என்னன்னா, போக்கோ F1 ஆனா ஹைலைட் பாருங்க, இப்போ என்னதான் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைனாலும் இன்னைக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரோ, நான் கூட ரீசெண்டா பேசிட்டு இருந்தேன் நிறைய பேர், என்ன அது ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்ப எல்லாம் ஐஎம் பக்கம் போறதுனால ஹெட்ஃபோன் ஜாக் இல்லன்றது அதை மிஸ் பண்றது அவங்க நல்லாவே தெரியுது. எல்லாருமே அதான் கேக்குறாங்க. நான் அதான் கேட்டேன், ஹெட்ஃபோன் ஜாக் இல்லையா, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இதுல என்ன ப்ராப்ளம்னா, மெயினா எல்லாருமே டாக் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டைப் சி போட்டு ஆல்ரெடி கரெக்ட். அண்ட் மோரோவர் இப்போ யூஸ்ட் மார்க்கெட்ல பழைய போன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதுவும் கிடைக்கவும் மாட்டேங்குது நல்ல கண்டிஷன். நான் ஃபீட்பேக்ல மெயினா ஃபீட்பேக்ல அது கொடுத்திருக்கேன் ப்ரோ. அதுக்கு மெயின் காரணம் என்ன, இப்போ இந்த போன் இருக்கு, அது நோட் 15. இது என்ன நோட், நீங்க ஆல்ரெடி சைனால லான்ச் பார்த்திருப்பீங்க. சோ அது வந்து எப்படின்னா, இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வைங்க, டைப் சி போர்ட் தான் இருக்கு இல்லையா? அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐயா இதுக்கு வந்து நீங்க டைப் சி போர்ட் ஓகே எனக்கு புரியுது, எல்லாருமே வந்து TWS மூவ் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க வந்து 3.5 ஜாக்க ரீடைன் பண்றதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. 20,000 ரூபாய் கீழே இருக்கிற போன்ல 3.5 ஜாக் மஸ்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க.
ஏன்னா காரணம் சொல்ற அளவுக்கு இல்லைங்க. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மக்கள் திரும்பி ஐஎம் நோக்கி போறாங்க. இதை நான் டேட்டாவே கொடுத்துட்டேன் ப்ரோ. ஆனா ஃபேக்ட் என்னன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்றேன் ப்ரோ. மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுது. இப்போ நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் போய் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விவோ ஃபோன்ஸ் இருக்கு. விவோ ஃபோன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அதே சமயம் விவோ ஃபோன்ஸ் நல்ல ஃபோன் தான். ஆனா அந்த பெயிண்ட் அடிக்கிற மேட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்ட். மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் அதை சொல்லவே மாட்டாங்க. நம்ம மட்டும் கத்துறோமா? அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஓ நீ ஒருத்தன் சொல்ற தெரியுமா, இன்னைக்கு தான் 20 பீஸ் வித்துச்சு. 20 பீஸ்ல பாத்தீங்கன்னா யாரும் அந்த குறையும் சொல்ல. 2 பேர் மட்டும் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அண்ணா இது என்ன கேஸ் இப்படி இருக்கு, வேற கேஸ் தர முடியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. மற்றபடி டிவைஸை பத்தி எதுவுமே கேட்கலையே அப்படின்னாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம நிலைமை தான் நாரி போய் கிடக்கும். ஸோ அப்போ இதுதான் லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் நல்லா எடுக்குதுங்க. ஹியூமன்னாலே நம்மளுக்கு அலர்ஜி வந்துடுது விவோக்கு. அது ஹியூமன்னா அலர்ஜின் இல்லை ப்ரோ, எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்களா. ஒரு கோட் எக்ஸ்ட்ரா இந்த வச்சுக்கா டைரக்டா நோ எடிட்ஸ். இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நார்த்ல வந்து இருக்கிற ஒரு சில பசங்களை பார்ப்பேன். இது ரேசிசம் இல்லைங்க, உடனே நீங்க வேற அவங்களாம் கொஞ்சம் ஃபேரா இருக்காங்களா. இப்ப என்ன ப்ராப்ளம்னா இந்த கோட்டிங் போடுது அவங்களுக்கும். அவங்க ஆல்ரெடி ஃபேரா இருக்கறனால எனக்கு அந்த கோட்டிங் தெரியல. இன்னும் ஒரு இன்ச் ஃபேரா தெரியறாங்க. இல்ல அது எனக்கு வந்து லைவாவும் பெருசா தெரியல ப்ரோ. கோட்டிங் போடும்போதே பார்ப்பேன், ஒன்றும் தெரியாது. அப்படியே டப்புன்னு என்ன ஒரு செல்ஃபி எடுப்பேன், இல்லாட்டி நம்ம யாரையாவது எடுப்பேன். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் அப்படி சுத்தி அடணுமா, வடக்கு நண்பர் மாதிரி ஆயிடுறீங்க. வடக்கு நண்பர் மாதிரி ஆன பரவாயில்ல. அது ஏதோ நம்ம உடம்புக்குள்ள ஆவி பூந்து லைட்டா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கோளாரா இருக்கு இல்லையா. ஸோ இதென்ன இது கன்சியூமர்ஸ் வந்து இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு ஓப்பனா சொல்றாங்க தெரியுமா. இப்ப பாருங்க, இப்ப இந்த X200 ப்ரோக்கெல்லாம் அப்டேட் வச்சு கேமரா முடிச்சு விட்டான். போல யூசர்ஸ் தான் புலம்புறாங்க, ஆனா யாரும் பேசவே இல்லை. சரி நம்மகிட்ட சரி மொத்தம் நம்மளால வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆஃப்டர் 2 years ஆஃப் யூசிங் F5 ஓவரால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனா நான் பாக்குறேன் இந்த 2 வருஷத்துல. இன்னும் 2 more years இதை யூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னா ஹீட்டிங் இல்ல, ப்ராசஸர் 7+ Gen 2 வேற லெவலு, AnTuTu ஸ்கோர்ல இப்பயும் 1.2 மில்லியன் வருது, பிக்சலோட அதிகமா வருதுன்ற தப்பு தானே. இந்த வாரம் நான் அட்ரஸ் பிடிச்சி வரேன். AnTuTu ஸ்கோர்ல இன்னும் செக் பண்றீங்க. ஸ்டெபிலிட்டி வந்து 95% வருது, CPU த்ராட்டில் 90% 3D மார்க் டெக்ஸ்ட் எல்லாமே. ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ்ல 50-60 தான். Snapdragon 8 Elite இருந்தாலும் சரி, 8 Elite Gen 5 இருந்தாலும் சரி 50-40 தான். டிமென்சிட்டியா இருந்தா 30 அந்த மாதிரி தான் வருது. அது போதும் இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுல் பவர் கொடுப்போம், பட் ஆனால் ஸ்டேபிளாக இருக்க மாட்டோம். Pros, performance top notch bro, still competitive with a lot of the upper mid-range phones. Display 120Hz AMOLED, 68 billion colors வேற, very sharp and bright, direct sunlight. Weight very light, slim, சுண்டு வரல் பெயின்லாம் எதுவுமே இல்லை. செம்ம ஃபேக்ட் ப்ரோ. இதை தான் நான் சொல்ல வரேன் நிறைய இடத்துல. எனக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த ஏரில் மட்டும் ஒரு வெல்ட் அடிச்சு சைடில் லைட்டாக ஒரு வாட்டை போட்டு ஒரு சிம்டரை வைக்க முடியும்னா சொல்லுங்கள். முடியாது. நாங்கள் இன்ஜினியரிங் மார்வல் பண்ணியிருக்கோம். மார்வலா சொல்றத டிசிக்கு ஏதாவது பண்ணுங்க, நானும் கொஞ்சம் வாங்கிட்டு போவேன். அதெல்லாம் முடியாதா. சரி, வெயிட் மொத்தம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக், as I bought this device for gaming, ஃபியூச்சர் செகண்டரி ஃபோனு ஐ டோன்ட் ஹேவ் ஹெட்ஃபோன் ஜாக்கு வில் அதாவது ஃபியூச்சரில் உள்ள ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக் ஆமா, நோ லேட்டன்சி ஆடியோ, ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான். பிகாஸ் ஐ ஹவ் யூஸ்ட் எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ், N72 இந்த மாதிரியான ஃபோன்லாம் யூஸ் பண்ணனால எனக்கு வந்து இந்த அதாவது எப்படின்னா விச் சப்போர்ட்ஸ் 3D என்கேஜ் கேம்ஸ், அதனால இது வந்து ஒரு ஃபேக்டா இருக்கு. 3.5 ஜாக் வந்து எனக்கு இந்த லேட்டன்சி பஞ்சாயத்தே இல்லை. அப்புறம் பேட்டரி, இனிஷியலி ஐ காட் SOT ஆஃப் 78 hours வித் MIUI 14. அப்புறம் அன்ஆப்டிமைஸ்டு GApp Sierra கன்சிடரிங் 5000 mAh பேட்டரி. ஆஃப்டர் HyperOS 1 பேட்டரி லைஃப் ஃபர்ஸ்ட் 4 hours தான் SOT. அப்புறம் 2.2 அப்டேட் வந்தது, அதுக்கப்புறம் திரும்ப 6 hours வந்துருச்சு மீடியம் யூசேஜுக்கு. கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 hours அந்த மாதிரி வருது. 40 டிகிரிக்கு மேலே ஆன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. ஆமா, ஸோ ஃபேன் என்விரான்மெண்ட் ஃபேன் மட்டும் இருக்கு அப்படின்றாரு. ஸ்பீக்கர் லவுட் அனஃப் ஃபார் ஆல் சினாரியோஸ், 40-60 ஸ்பிளிட் போடலாம். டிஸ்டார்ஷன்லாம் எதுவுமே இல்லை, ஹை வால்யூம் நல்லா இருக்கு. நான் வால்யூம் பூஸ்ட் வித் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ அதையும் நம்ம ஆல் பண்ணியிருக்காரு. கனெக்டிவிட்டி, ஐ எம் யூசிங் Jio 5G, நோ கால் ட்ராப், நோ ரேண்டம் 4G ஸ்விட்சிங், ஸ்பீட் நோ காம்ப்ரமைஸ், ஆல்வேஸ் பியாண்ட் 50 Mbps. அதுவும் பெரிய ப்ளஸ். கான்ஸ், கேமரா 5/3, குட் லைட்டிங்ல குட் போட்டோஸ், பட் பேட் லைட்டிங்னா பேட் போட்டோஸ் தான். கண்டிப்பா Gcam போர்ட் கிவ்ஸ் பெஸ்ட் போட்டோ, பட் ப்ராப்பர் போர்ட் ஆப் இப்போ வரைக்கும் எனக்கு அவைலபிள் இல்ல. அப்புறம் பில்ட் வந்து பிளாஸ்டிக் பில்டு, பிளாஸ்டிக் ஃப்ரேம், நாட் தட் மச் டியூரபிள். ஐ ஃபேஸ்ட் பெயிண்ட் பீலிங் ப்ராப்ளம் வைல் யூசிங் சம் கேசஸ். அதனால வந்து ஹோப் பெட்டர் குவாலிட்டி கேசஸ் வந்து வில் நாட் ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி. அப்புறம் வீக்லி ஒரு வாட்டி கேஸ் போட்டுருந்தீங்கன்னா க்ளீன் பண்றது பெட்டருங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஊர் ஃபுல்லா டஸ்ட் தான், அழகா உள்ள போய் உட்காந்துரும். நம்ம ஊரே இப்போ டெஸ்ட்ல தான் வந்து சொல்றேன். while using 67 watts ஃபோனு gets 43 டிகிரி வரைக்கும் போகுது. ஃபேன் இல்லாட்டி ஏசிலாம் ஆன்ல இல்லாதப்ப. I have battery replacement will regain my previous battery life and this heating issue.
ஆமா ப்ரோ, இது ஒரு பஞ்சாயத்து நிறைய பேருக்கு. அது நம்ம இப்போ ரீசெண்டா சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. ஒரு 2 இயர்ஸ் இல்ல நல்லா ஹெவி யூஸரா இருந்தா 2 இயர்ஸ் கழிச்சு பேட்டரி மாத்திருங்க. மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இது வந்துரும் உங்களுக்கு. ஆமா, ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஓவரால் பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபோன் ஆன் போக்கோ ஹிஸ்ட்ரி, ஸ்டில் ராக்கிங் லைக் அ சாம்ப் அப்படின்னு போட்டிருக்காரு. ரீசென்ட்லி மை பிரதர் சையத் இப்ராஹிம் ஆட்டோமீட்டர், அவர் பேர் ஆட்டோமீட்டர் தாங்க இருக்கும், அன்னைக்கு போட்டார் பாருங்க. ஏங்க ஆட்டோ நிறுத்திட்டு அப்படி கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். ஆமா, நான் யாருக்கு கமெண்டே போட்டது இல்ல, உங்களுக்காக ரோட்ல நின்னு. Bought Poco F7 and he is happy with it. Like I used to be with F5 and my another brother who is going to buy Poco F6 Deadpool edition for gaming and emulation. We are now Poco family. எல்லாம் இதுல என்ன ஹைலைட் தெரியுமா, 110 இருக்கு F5, 110 இருக்கு F6, ஜெனரேஷனா வச்சிருக்காங்க 5 6 7. ஓகே, எப்படி போயிட்டு இருக்குன்னே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் தான், அவங்களுக்கு தெரியாத வேற எதுவும் இல்லை, அப்படிதான் இருக்கும். ஓகே, அண்ட் ஐ ஹவ் பீன் யுவர் சப்ஸ்கிரைபர் சின்ஸ் யுவர் லெஜெண்டரி ஷார்ட்ஸ் எரா. ஆமா, அப்போலாம் போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருப்போம் ப்ரோ. அது ஒரு டைம் ப்ரோ, ஒரு நாளைக்கு 8 ஷார்ட்ஸ்லாம் போடுவோம். அண்ட் ஸ்டில் ஃபாலோயிங் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் யுவர் டீம் ரிலேட்டட் டு லாட் ஆஃப் நாஸ்டாலஜிக் அண்ட் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் வி என்ஜாய்ட். நன்றிகள் ப்ரோ, வேற லெவல். ஆனா செம ஃபண்டு போங்க, மொத்த ஃபேமிலியுமே போக்கோ ஃபேமிலி ஆயிட்டீங்களா ஐயா, உப்மா ஃபேமிலி மாதிரி. ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபர் இவலாம். ஆமா ஆமா, செம. அந்த ஷார்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருந்தது தான் ஹைலைட். ஆமா, ஏன்னா போன்ல ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சுல, அப்ப வந்து நம்ம சேனலுக்கு வந்து மோஸ்டா ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. நான் கிட்டத்தட்ட எப்படின்னா 2021 ப்ரோ ஃபுல்லாவே வந்து ஷார்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆன டைம். எனக்கு வந்து 1 மினிட் வீடியோ பண்றது கொஞ்சம் ஜாலியாவும் ஈஸியாவும் இருந்தது. இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றது நிறைய தேவைப்பட்டுச்சு, அதனால நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா பண்ணிட்டு இருந்தேங்க சரியா. ரைட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தரணி குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவனான் கௌதம் ப்ரோ OnePlus 11R ரிவ்யூ ஆஃப்டர் 2 இயர்ஸ் மை கசின் மொபைல். ஓ கசின் மொபைலா, கேமரா இப்பயும் அல்டிமேட்டா இருக்கா, பரவாயில்லையா. அப்போ இது லேட்டஸ்ட் அப்டேட்ல தான் நல்லது பண்ணிட்டானா ஞாபகம் இருக்கா, அந்த பேய் பூந்த மாதிரிலாம் இருக்கிறது இதுல தான் இருந்தது. அப்புறம் ஸ்பீக்கரு, பேட்டரி வந்து 5800 mAh, பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டடா இருக்கு. ஓஎஸ் வந்து ஆக்சிஜன் OS 13ல மெயின்டைன் பண்றாங்க போல, Android 13ல இருக்கு. கான்ஸ் வந்து என்னன்னா, now all got down-ஆ, கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பேரிங் டு சாம்சங் A14. மேலே இப்போதானே அற்புதமா ஆரம்பிச்சது. நான் என்ன நினைச்சேன், அதாவது முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல, பட் ஆனா அது அப்படியே A14 கேவலமா இருக்கு போட்டுருக்கு. சரி, பேட்டரி 4 hours to 3 to 5 hours SOT வரைக்கும் வரலாம். ஸ்பீக்கர் டவுன் கிரேடு ஆண்ட்ராய்டு 15 அப்டேட்டுக்கு அப்புறமா படுத்து தூங்கிருச்சு. ஓ அதுக்கு தான் இங்க பாருங்க ப்ரோ, ஆக்சிஜன் OS 13 இருக்கும்போது இப்படி இருந்தது, இப்போ 15க்கு அப்புறம் அதெல்லாம் அந்த அப்கிரேட்ல தான் ப்ரோ முடிச்சு விடுறானுங்க எல்லா ஃபோன்ஸையுமே. வெயிட்டிங் ஃபார் ஆண்ட்ராய்டு 16 அப்டேட். நான் ஒரு ரியலி டிசப்பாயிண்டிங் OnePlus 11R. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை கமெண்ட், குட் ஒர்க்கிங் ப்ரோ, கீப் ராக்கிங். இப்போ என்ன கதைனா, அப்போ OnePlus வாங்குறவங்க மோஸ்டா கேமரா இல்ல கீக் ரஞ்சித் சார் சொன்னது கரெக்ட் தானே. ஆமா ஆமா, அந்த மனுஷன் கரெக்டா தானே, டவுன்கிரேட்ஸ் நிறைய கன்றாவியா இருக்கு அப்டேட்ஸ்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாருல. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருடன் கேமிங் யூடியூப் அப்படிங்கிறவர் வந்து iQOO 12 ஆரிஜின் OS டாக் ப்ராப்ளம் பத்தி பேசுங்க. ஆல்ரெடி நம்ம பேசி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, டாக் ப்ராப்ளம் எனக்கு இல்லன்னு போட்டிருந்தாரு ஒரு கமெண்ட். ஜெரால் ப்ரோ வந்து நாங்க எங்க டீமுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு ரிப்ளை போட்டிருந்தாரு. கமெண்ட் அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிருந்தாரு, ப்ரோ நாங்க ஷேர் பண்ணிட்டோம் ப்ரோ இந்த டீமுக்கு, அவங்க அதை செக் பண்ணிக்குவாங்க. அப்போ ஓகே, ஃபிக்ஸ் ஆயிருங்க. ஆனா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றது ரொம்ப நல்லது. 13 12 ரெண்டுலயுமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. 15ல இல்ல 13 12ல இருக்கு. 15லயே அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதோட மானக்கேடு வரது இல்லை. இப்பதான் வந்திருக்குது, எவ்வளவு டெஸ்ட் பண்ணி வந்திருக்கணும். அதுக்கு ஏதோ ஒருத்தர் வாக் த்ரூவும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இப்போதைக்கு டெம்பரரி ஃபிக்ஸ் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அங்க போயிட்டு யூஎஸ்பிக்கு வந்து எப்பயுமே பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஆஃப்ல இருக்கும், அதை ஆன் பண்ணி விடணும் அதை சொல்லியிருந்தாரு. ஓகே, ஒரு டைம்லாம் ப்ரோ 3.5 ஜாக் இருக்கிற போன்ல டைப் சி வழியா ஆடியோ லிசன் பண்ணலாம்னு பார்த்தா ஒன்னும் ஒர்க் ஆகாது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்படி கனெக்ட் பண்ணா ஒர்க் ஆகும், பட் 2 மினிட்ஸ்ல திரும்ப கட் ஆகும். அது என்னன்னு பார்த்தா கடைசியில ஸ்டோரேஜ் இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதுக்குள்ள போனா USB OTGன்னு இருக்கும். அதை நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம்னு அது வந்து plug and play-க்காக செட்டிங்ஸ்ல இருக்கிறதுல ஆன் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நாங்க ஆனா டெவலப்பர் ஆப்ஷன்ல போய் ஏதோ பண்ணனும். இதுக்கு இல்லையா iQOO முன்ன வந்து நான் சொல்றது எப்படின்னா, வெறும் 3.5 ஜாக் இருக்கும்போது OnePlus 3 டேஸ்லாம் போய் OTG எனேபிள் பண்ணா டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகும். சேர்ற ரைட்டரா ROG-ல வந்து டைப் சியும் ஒர்க் ஆகுது, சிலியும் ஒர்க் ஆகுது. சம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். சோ டைப் சி 3.5 எல்லாமே மஸ்ட். ஓகே, அடுத்து அசோக் ரேசி அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ இந்த பட்ஸ் தான் நான் 6 மந்த்ஸா யூஸ் பண்றேன், சவுண்ட் குவாலிட்டிலாம் ஆவரேஜ் தான் ப்ரோ, காலுக்கும் ஆவரேஜ் தான், அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குமா, ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து நம்ம அந்த இதுவா போட்டி போகணும், அதுவா அவரு போட்டிருந்தாருல அந்த கையில, அதான் போட்டா ரியல்மியா, அது ரியல்மி கிடையாது, ரியல்மி தான் ப்ரோ. மஞ்சள் ரியல்மி அந்த இது அந்த T01 பட்ஸ் அந்த இயர் டிப்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, ஆமா இயர் டைப் ஏர்பாட் டைப். அப்ப போட் தப்பிச்சிட்டான், இந்த ரியல்மி தான் அடி வாங்கிட்டு இருக்கான். சரி ரைட், போட்டுக்கும் இருக்குது, கவலைப்படாத.
அதுக்கும் இருக்கா? சரி, அவன் எப்படி தப்பிப்பான்? இந்த அவன் பழைய- நம்பர் 1. அவன் நம்பர் 1 டுபாக்கூர். நான் தான் நம்பர் 1. ஆமா. சரி, ஓகே. சரி, அடுத்து வந்து நிஷ்வன் அப்படின்றவர் வந்து நிஷ்வந்த் இமானுவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ யூசிங் திஸ் ரியல்மி T01 ஃபார் மோர் தென் 10 months. வேல்யூ ஃபார் மணி எஸ்பெஷலி இஃப் யூ டோன்ட் லைக் ஆர் ஹேவிங் ப்ராப்ளம் வைல் யூசிங் இன் இயர் பட்ஸ் ப்ளூடூத் ரேஞ்ச் இஸ் குட். ஓகே, ஸோ நம்மளால வந்து அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். அவருக்கு வந்து ஓகேவா இருக்கு, கம்ஃபர்டபுளா Nice, இருக்கு. nice, ஏன்னா nice. ஒரு சில பேருக்கு அந்த இயர் டிப்ஸ் தான் செட் ஆகாது. அடுத்து அஸ்வின் அப்படிங்கிற நண்பர் வந்து ஷார்ட் ரிவ்யூ அபவுட் OnePlus Nord Buds 3 Pro. போடு Nord Buds 3 Pro. ஹாய் சிவா அண்ட் கௌதம் ப்ரோ, ஐ எம் யூசிங் Nord Buds 3 Pro. உங்கள் வீடியோ பார்த்து தான் வாங்கினேன், சேல் டைமில் பை பண்ணேன். எனக்கு இயர் கனால் சரியாக ஃபிட் ஆகலை, ஆனால் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் மைக் அல்டி வென் யூசிங் இன் இன்டோர் அண்ட் டிரைவிங் அப்போ ஃபோன் பேசுவேன் வித் ஹெல்மெட்டு. அப்போ ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸில் போகிறப்ப விண்டு சவுண்டு நல்லாவே கேட்கும். பேசுறது ஸ்டாப் பண்ணா பேசுகிறப்ப வாய்ஸ் பூஸ்ட் ஆகுது, பட் இருந்தாலும் விண்டு சவுண்டு கேட்கும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. இருந்தாலும் 60 to 40 சுச்சுவேஷனில் வித்தவுட் ஹெல்மெட்டு 60 to 40 சுச்சுவேஷனில் வித் ஹெல்மெட்டு இப்படி பேச முடியுது. வித்தவுட் ஹெல்மெட்னா 10 to 20 கிலோமீட்டர்ஸ்லேயே விண்டு சவுண்டு நல்லா கேட்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பேசுகிறப்ப மட்டும் வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்குது. அதுவுமே நார்மல் கால் பேசுனா நல்லா கேட்குது. அதுதான் ஏன்னு தெரில. சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு வாட்டி ஹெல்மெட் போட பட்ஸில் சாங் கேட்டு ட்ரைவ் பண்ணேன். 45 மினிட்ஸில் வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு சாங் பாஸ் பண்ணேன். லெஃப்ட் சைட் பட்ஸில் லெஃப்ட் சைட் பட்டில் சவுண்டே கேட்கல. ஆமாம், அவ்வளோதான் டெட்டு. ஸோ காதில் வச்சு எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில. ஐ வாஸ் ஷாக்டு. பட்ஸ் வாங்கி 1 month இப்படியா அப்படின்னு கேஸில் போட்டு ஃபுல் சார்ஜ் ஆகவும் எடுத்து யூஸ் பண்ணால் இஷ்யூ சால்வ் ஆகிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அப்பப்போ இதே மாதிரி ஏர் சவுண்டு கேட்டு இருந்துச்சு. லாங் யூஸ் பண்ணுறப்ப இந்த இஷ்யூ வந்துச்சு. அதான் கேஸில் பட்ஸை போட்டு ஃபுல் சார்ஜ் ஆச்சும் சரி ஆகிருது. ஆனால் ரீசெண்டாக ரொம்ப அது மாதிரி வந்துருச்சு, 2 to 3 டைம்ஸு. ஸோ சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனேன். ஒரு 2 hours வெயிட் பண்ண சொன்னாங்க. டோக்கன் நம்பர் வர வரைக்கும் செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. ஃபைனலி என்னை கூப்பிட்டாங்க, பட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அவங்க OnePlus 12R யூஸ் பண்ணா, நான் சாம்சங்கில் A33 யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபைனலாக வந்து பட்ஸு யூஸ் பண்ணாங்க. அவங்க OnePlus 12Rல யூஸ் பண்ணாங்க. நான் சாம்சங் A33 யூஸ் பண்ணுறேன். அவங்ககிட்ட இஷ்யூவை சொன்னேன், லெஃப்ட் சைட் பட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. 2 daysல இல்லைனா 1 week ஆகும்னு சொன்னாங்க, லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூன்னு. ஸோ 4 daysல கால் பண்ணாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னு. இன்னைக்கு தான் வாங்கினேன் ப்ரோ. இப்போ நல்லா தான் யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் நான் லாங் டேர்ம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் சிவா அண்ட் கௌதம் ப்ரோ ஃபார் சஜஸ்டிங் அண்ட் ஆன்சரிங் கமெண்ட்ஸ். கீப் இட் அப். ஸோ ப்ரோ மொத்தம் ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ இன்னைக்கு நான் ஒரு டெஸ்டிங் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஓகே, டிரான்ஸ்பரன்சி மோடு போட்டு நான் Nord Buds 3 Pro யூஸ் பண்ணேன். சரி, காலையில் 6:30 யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அரௌண்ட் ஒரு 9:30 or 10 அப்படின்னா நான் ஒரு 3.5 மணி நேரம். ஆனால் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன்லேயே இருந்தது. 10% வந்துருச்சு. ஆமா, டிரான்ஸ்பரன்சி ஏஎன்சி இது எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா பேட்டரி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து எல்லா பிராண்டுமே அப்படிதான். அது வந்து Nord Buds மட்டும் கிடையாது, சோனிலே நீங்க ஆன் பண்ணாலும் இப்போ 10 மணி நேரம் பேட்டரி வந்து 6 மணி நேரமா மாறிடும், அப்படியே பாதியே வந்துடும். நான் இப்போ என்ன பண்றேன், இப்போ Nord Buds 3 Proல நார்மல் மோட்ல எப்படி இருக்குங்கிறதையும் நோட் பண்ணிடுறேன். அது ஒரு 5 மணி நேரம் மாதிரி வரும். 5 மணி நேரம் 6 மணி நேரம். ஆமா, ஆனா வாங்கின புதுசுல இருந்த பேட்டரி லைஃப் வந்து எப்பயுமே அப்படியே கண்டினியூ ஆகாது. கண்டிப்பா ஆகாது. ஏன்னா எவ்வளவு யூஸ் ஆயிருச்சு. அது இது வந்து Nord Buds இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க இங்க இருந்து. சீரியஸாங்க, ஏன்னா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே. அது கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா Nord Buds 3 Pro வந்து ரிவ்யூ யூனிட்டா வந்துச்சு போனால. அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அது வைக்கணும்னே தோண மாட்டேங்குது. ரெஸ்ட்லயே இல்லங்க, அது யூஸ்லயே தான் இருக்கு. ஏன்னா மெயினா லைட் வெயிட், அதனால தான் அது எவ்வளவு நேரம் போட்டாலும் கம்ஃபர்டபிள். ஆமா, எப்பயுமே கையிலேயே தான் இருக்கும். ஆமா, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக தான் வராரு Pixel Buds 2 Pro. பிக்சல் என்ன மேட்டர்னா அதுல ப்ரோ ஃபிட் கம்ஃபர்ட் எல்லாமே அதுதான். பட் இது எப்படி ஆயிடுதுன்னா பிலிவர் குத்து இறங்கி குத்து. அவன் வந்து கொஞ்சம் பியூரிஸ்ட் மாதிரி இருப்பான், பேலன்ஸ்டா இருப்பான் பிக்சல். இவன் கும் தான், செம்ம டீப். இப்போ வேற அந்த படையப்பாவோட ஆல்பம் திரும்ப அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த ரீமாஸ்டர்ட் சொன்னீங்க, பயங்கரமா இருக்கு கேக்குறதுக்கு. ஆடியோவா ஏதோ போட்டுருந்தீங்களே, அதுல தனி ப்ரோ ஆல்பமே அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, பயங்கரமா இருக்கு. அப்படியே அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருந்தாங்க. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்ட் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க, பாய்.